தேட்டருக்கு அவங்க ஃபேமிலியோட போகிற மாதிரி. அங்கே போகிறாங்க, கடைகள்லாம் பார்க்குறாரு, எல்லாமே வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸாக இருக்குது. அதை சாப்பிட்டா வயிற்றில் இருக்க கட் பாக்டீரியாஸ் வந்து அழிஞ்சிரும், சாப்பிடக்கூடாது, அது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஒரு ரீல் போடுறாரு. அதையும் ஜாலியாக தான் பண்ணுறாரு. கடைசியில் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்பா எங்கன்னா அப்பா வேணுமா பர்கர் வேணுமான்னு கேட்பாங்க. வந்துட்டு பர்கர் தான் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். இப்போ லேடி பாப்பர் இதெல்லாம் சொல்லி முடிச்சு திரும்பி பாப்பர் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ரியலிஸ்டிக்காக இருக்குது, ஃபன்னியாக ஜாலியாக ஒரு கண்டென்ட். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆமாம் பால் சொல்கிறது கரெக்ட் தான். அங்கே நம்ம ஒரு தேட்டர் பார்க்க போகிறோம்னா அங்கே சாப்பிட்ற ஐட்டங்களாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம இதை வாங்கி கொடுத்தோம், ரெகுலர் பேசிஸில் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா ஒபிசிட்டி, கட் பாக்டீரியா ஃபெயில் ஆகுறது, அது இல்லாமல் குழந்தைகளுடைய இந்த சின்ன வயசுலேயே வர ஒபிசிட்டி, இந்த மாதிரிலாம் நிறைய வர சுகரு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்ங்கிறது எனக்கு இந்த ரீல்லேருந்து ஒரு சாமானியனாக புரியுது. ஆனால் இதில் இந்த லிவர் டாக்டருக்கு வந்து உடன்படலை. அவர் என்ன சொல்கிறார், எப்பயாவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை, நீங்கள் ஃபியர் மாங்கரிங் பண்ணுறீங்கிறது அவர் விமர்சனம். இப்படி நீங்கள் வீடியோ போடுறதுனால ஃபியர் ஆகுது, எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, எதை தான் சாப்பிட்றதுன்னு போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க மக்கள்.